ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்குது கைஸ்? ஸோ ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. இந்த ஃபீலிங்கை தமிழையும் எங்கள் ஜனனியும் விட்டுட்டு போனீங்களே, அன்னைக்கு இல்லையே, இல்லாமல் போச்சே. சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஜனனி போன அந்த அந்த ஒரு சீனை யாருமே மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜனனி உள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த நினைவலைகளை அழிச்சிட்டு தமிழ்கிட்ட ரொம்ப பசிக்குது, அந்த காருக்குள்ளே வச்சு கேட்பான் பார்த்தீங்களா, பாப்பா எனக்கு கொஞ்சம் நீயே சாப்பிட்றியா? அப்படி இல்லை வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும் பார்த்தீங்களா. அன்றைக்கி எங்களோட மனசெல்லாம் ரொம்பவே வலிச்சிச்சு. இன்றைக்கி எங்களுக்கு அந்த வலியே இல்லைங்க, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைங்க. ஏன்னா ஆதி, நீங்கள் தமிழையும் ஜனனியும் விட்டுட்டு போனீங்க இல்லையா, அன்றைக்கே எல்லாமே போயிடுச்சுங்க. எங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க, சரிங்களா. அன்றைக்கே நீங்கள் சாகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ ஐயோ பாவம் அம்மா, ஐயோ குத்துதே குடையுதேன்னு இது என்ன அதே பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும், சரிங்களா. ஸோ ஆதியோட ஃபேன் பேஸ்ட் எல்லாமே ஆதியோட நடிப்பு, அவரோட ஃபீலிங்ஸு எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம், சரிங்களா. அவரோட ஃபீலிங்ஸுக்கெலாம் நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஏன் கைஸ் இப்படி ஃபீல் பண்ணணும்? நம்ம பண்ணுற ஒரு முட்டாள்தனமான காரியத்தினால அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு யோசித்து இவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவர் அனுபவிக்க வேண்டியது இல்லைல்ல. சரி, அம்மாவை பேசிட்டா வச்சுட்டா, இவனும் கடுமையாக பேசிட்டா வச்சுட்டான். அதுக்கு எங்கேயாவது தனியாக போய் பிரிஞ்சு இருக்கலாம்ல. நினைவலைகளை அழிக்கிற அளவுக்கு ஜனனி அதாவது ஜனனி என்கிற பாரதியை மறந்து தமிழ் அப்படின்ற ஒரு பொண்ணையும் மறந்து நீங்கள் நினைவலைகளை அழிக்கும்போது இந்த யோசனை, இந்த ஃபீலிங்ஸு, இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தெரியலையே மிஸ்டர் ஆதி அவர்களே. நீங்களே மனசாட்சியை நாடகம் பார்க்குறீங்களா கைஸ்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உள்ளே வர்றாப்புல அந்த பையனை வெளியே அனுப்புனது செஞ்சது எல்லாமே ஃபீல் பண்ணி அழுகிறாப்புல. உள்ளே வந்த உடனே தமிழ்கிட்ட உட்காந்து பேச வேண்டியதானே. தமிழ் தான் கைஸ் உண்மையிலேயே ரொம்ப பாவம். நீங்கள் நல்லா இந்த சீரியலை பொறுத்தளவு நல்லா கவனித்து பாருங்கள். யாருமே பாவமே இல்லைங்க தமிழ் பாப்பாவை தவிர, புரியுதுங்களா. அந்த குழந்த பெத்த தகப்பனையும், புரியுதுங்களா, பெத்த தகப்பனையும் இழந்து இடையில ஒருத்தன் அப்பான்னு வந்தான். அவனையும் கடைசியில் அப்பான்னு கூப்பிடாத அங்கிள்னு கூப்பிடு சொல்லி வார்த்தையாலேயே இவன் குத்தி கிழிச்சான கேஸ். அந்த குட்டி இதயத்தை, தமிழ்ன்ற ஒரு குட்டி இதயத்தோட பொண்ணோட மனசை குத்தி கிழிச்சான் பாருங்க ஆதி. அன்னைக்கே நொறுங்கி போச்சு, எல்லாமே நொறுங்கி போச்சு. இன்றைக்கி ஃபீல் பண்ணி ஓம் பையன் அப்படின்னோடனே ரத்தம் சுடுதோ, பாசம் பொங்குதோ அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. உண்மை தானே கேஸ், அதானே உண்மை. இன்றைக்கி தான் பையனோடனே தசை ஆடுதா? அந்த பையனை இன்னொருத்தி ரூமை விட்டு வெளியே பற்றினோடனே உனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் வருதா ஆதி? இதே ஃபீலிங்ஸ் தானே எங்கள் தமிழுக்கு இருந்திருக்கும். நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத அங்கிள்னு கூப்பிடுன்னு நீ சொன்ன. நான் உன் அப்பா இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்காது? ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுட்டு இருந்த குழந்தைய நொப்பான்னு கூப்பிடு, நொப்பான்னு கூப்பிடு, நொப்பான்னு கூப்பிடுன்னு கூப்பிட வச்சுட்டு இன்றைக்கி ஆதிக்கிட்ட உட்காந்து பேசுகிறப்பலையே தமிழ்கிட்ட உட்காந்து பேச வேண்டியதானே கைஸ். நீங்கள் சொல்லலாம் கைஸ், 3 பேர்த்தையும் பார்த்து தானே பேசுனா, 3 பேர்த்தையும் என் சொந்தம் தானே சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இவங்க 3 பேர் இவனோட சொந்தம் தான், இல்லைன்னா நம்ம சொல்ல வரல, புரியுதுங்களா. இவனும் ரியலைஸ் பண்ணணும்ல கைஸ், அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆதி. ஏன்னா உன் பொண்டாட்டியும் வாயை திறக்கவே மாட்டா, புரியுதா. நீ உசுரோடு இருக்கணும்னு சொல்லிவிட்டு உன் பொண்டாட்டியும் வாயை திறக்காது, சரியா. அது மித்ரா கிட்ட வாயடிக்கிறதுக்கு வேணால் ஒன்றா நம்பரு, ஆனால் உன்கிட்ட உண்மையை சொல்லவே சொல்லாது, சரியா.
ஸோ என்ன நடக்குது, ஃபீலிங்ஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு வரையில் நம்ம மித்ரா அக்கா ரூம்லேயே நிற்கிது. அப்புறம் 2 பேத்துக்கு உங்களுக்கே தெரியும்ல கைஸ், நம்ம அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகி போயிடும். ஸோ எதுக்கு நீ வாக் ப நான் எனக்கு தூக்கம் வரல, வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஓ, உன் ரூமுக்கும் பாரதி ரூமுக்குதும் நடந்துட்டு வந்தியே, அந்த வாக்கிங்கை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் ஆதி நீ இப்படி இருக்கிற, அப்போ சும்மானாச்சுக்கு தான் நீ அந்த குழந்தைங்கள என்னை அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொன்னியா நீ? அப்போ நிஜமாவே அந்த குழந்தைங்கள இன்னும் நீ மனசளவில் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா, இன்னும் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ இப்படி இருந்தேன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாது, நான் உன்னை அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னை ஏமாத்திராத, அப்படி நீ ஏமாத்து நினச்சேன்னா என்னை உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, காலையில் விடியுது. காலையில் விடிஞ்ச உடனே வந்து மித்ரா வந்து அவளோட வேலைத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். ஸோ 2 பேரும் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பந்து விளையாடும்போது தவளை வந்து கிளாஸை குடித்து மோரை குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காப்புல. அதை வச்சு மித்ரா ஒரு பிளான் போடுறாப்புல. இது ஒரு கூமுட்டை கைஸ், மித்ராவும் வந்து ஒரு கூமுட்டை. அதாவது இவ செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக போகுது. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். கிளாஸை தூக்கி கீழே போட்டு உடப்பா, பந்தை தூக்கி அந்த பையன் மேலே அடிப்பான். இவள் வந்து அந்த சின்ன பையன் வந்து ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லி அழுகும்போது பாரதி உள்ளேருந்து வெளியே வர்றவ கண்ணாடி பீஸை மிதிச்சிருவா. கண்ணாடி பீஸை மிதித்த உடனே யார் மேலே அனுதாபம் வரும்? ஒன்று இப்படி பிளான் போட்டிருக்கலாம், அதாவது கிளாஸை கீழே உடச்சிட்டு இந்த 2 பசங்களும் பந்து விளையாடும்போது பந்து வந்து தெரியாமல் மித்ரா மேலே பட்டு அந்த கிளாஸ் கீழே உடஞ்சி மித்ரா வந்து அந்த கண்ணாடி சில்லில் காலை வச்சு பாரதிக்கிட்ட ஒரு அபிப்பிராயம் வாங்கியிருக்கலாம், நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் மித்ரா வந்து ஆதிக்கிட்ட வந்து நெருங்க முடியும். ஆனால் இங்கே அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே ட்விஸ்ட்டாக இருக்குது. இவன் வந்து கிளாஸை கீழே போட்டு உடச்ச உடனே, தூக்கி கீழே போட்டு உடச்ச உடனே பையனுக்கு என்னமோ ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பாரதி வெளியில் கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது கண்ணாடி சீலை மிதிச்சிட்றான். புரியுதுங்களா? கண்ணாடி சீலை மிதித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக யார் மேலே அனுதாபம் வரும் கைஸ்? அடிப்பட்டவங்க மேலே தான் அனுதாபம் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி வர்றாப்பில் வந்து கைத்தாங்கள அப்படியே பாரதியை கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு கண்ணாடி பீஸை எடுத்து கட்டு போட்டு விட்டுட்ருக்காப்புல. ஸோ அப்போ தான் மித்ரா வந்து, அதாவது அவங்க அண்ணனையும் அவளையும் ஆதிக்கிட்ட மாட்டி விட்டாலாமா, யார்? பாரதி. அதனால் பழி வாங்கிறதுக்காக பாரதிக்கு வந்து இந்த மாதிரி காயத்தை ஏற்படுத்தியிருக்காளாமா. மித்ரா, நாங்கள் பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறோம், நீ பாரதிக்கு என்ன செஞ்சாலும் சரியா, பாரதியை எதிர்த்து நீ என்ன பண்ணாலும் அது அவளுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, உனக்கு மைனஸ் பாயிண்ட்டு. புரியுதா? நீ ஆதிக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டுருக்குற, புரியுதா? பாரதி கிட்ட நெருங்கிட்டாப்புல, சரியா? நீ உனக்கு டாட்டா பாய் பாய் தான், ஓகேவா? ஓகே, வேற என்ன? அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இது பார்த்தேன், இந்த ஒரு எல்லாமே கலந்து ஒரு வீடியோ, இது ப்ரோமோ மாதிரி போடுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்க்கும்போது இப்போ நடந்த சீன் எல்லாமே வந்துச்சு. வந்த பிறகு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் காமிக்கும்போது இவனால் படி ஏற முடியல, லிஃப்ட்டு ரிப்பேருன்னு சொல்கிறாங்காட்டியும் படி ஏறும்போது ஆதி வந்து வாங்க பாரதி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம், என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறாப்புல. உழுகும்போது இவன் வந்து கை தாங்கல தூக்கிட்டு போகிறான். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ரட்சகன்? என்னது, கைகால் முளைத்த காற்றாணி, என்னது, உண்மையில் அவன் மேலே ஒரு பூ விழுந்தால் கூட தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த ரட்சகனில். அவன் அப்படி தான் ஹீரோ வந்து ஹீரோயினை சுஸ்மிதாசனை அப்படியே தூக்கிட்டு படி அப்படியே மொட்டை மாடி வரைக்கும் போயிடுவான், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஆதி வந்து பாதியை தூக்கிட்டு ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டே இருக்காப்புல. இன்னும் இதையும் பார்த்து நம்ம மித்ரா மேடம் வந்து இன்னும் கொஞ்சம் காண்டாவாங்க. இதே பொழப்புத்தனம் தான். அப்புறம் வந்து ஆதி வந்துட்டு, நீங்கள் 3 பேர் என்னோடய சொந்தம், ஆனால் பாரதி நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, எதுக்காக விலகி இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாப்புல. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான். அப்புறம் கூடிய சீக்கிரம் உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாள் வந்து சீக்கிரமாக நெருங்கிட்டு இருக்குது. அதுக்கு நாங்கள் தான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த நாளுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், சரியா? சீக்கிரமாக அந்த நாளை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? ஓகே கேஸ். மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் ரொம்ப மண்ணாங்கட்டியாட்ட போயிட்டுருக்குது. சீரியல் ரொம்ப ஒஸ்ட்டு. இனி எனக்கு தெரிஞ்ச ரேவதி வந்து, கேஸ் நான்
ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த சாமுண்டி சேர்ந்து அவன் நினச்ச காரியத்தை நடத்துக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ணுவா பார்த்துருக்கீங்களா? சுட்டுருவேன், இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவேன். அதே மாதிரி ரேவதி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவ வந்து பஞ்சாயத்தை கூட்டி 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறா பார்த்தீங்களா? அப்போ ரேவதி வந்து இவ பிளாக்மெயில் பண்ணணும் அவங்க அம்மாக்காரியை. நீ இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினச்ச, என்னையும் அவரையும் பிரிக்க நினச்சேன்னா உன் பொண்ணு நீ உயிரோட பார்க்க முடியும்னு சொல்லி இவ பிளாக்மெயில் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஆதி வந்து பெரிய ஆள், புரியுதுங்களா? பேக்ரவுண்டு உள்ளனால பெரிய பணக்காரன். ஸோ அந்த கான்செப்டில் அவனை வந்து வெளியே எடுத்து காமிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவுக்கு ஒரு 2 நாள் தான் மாஸ் சீனு. பட் வில்லன்களுக்கெல்லாம் எல்லா நாளுமே மாஸ் சீனாகவே வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக சந்திரா வாரம்னே வைக்கலாம். ஏன்னா சந்திரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது, அவங்க அந்த கண்ணாடிப்பாடு காளியம்மாட்ட ஐடியா கேட்க வேண்டியது, இங்கே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது, ஐடியா கேட்க வேண்டியது, எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. இதே பொழப்புத்தனம் தான் இந்த வாரம் ஃபுல்லாக. சரிங்களா? ஹீரோவுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் ஆகிப்போச்சு. இனி அடுத்த வாரமாவது ஹீரோக்கான வாரமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம், எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் அயலி சீரியல் சூப்பராக போயிட்டுருக்குது, நல்லா இருக்குது. அந்த இந்திராவை தொடணுன்னா என்னையை தாண்டி தான் வரணும்னு சொல்லி அயலி பேசுகிற டைலாக் வந்து நம்ம அஜித் பேசுகிற டைலாக் மாதிரி சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது. அப்புறம் மகா சங்கமம், வீரா சீரியல், சின்னஞ்சிறுக்கிலேயே மகா சங்கமம் எல்லாம் பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா? நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாமா சந்தியாராகம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு அந்த சீரியல் ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே பிடிக்கலைங்க. எப்போ பார்த்தாலும் மாயாவையே தூக்கி நட்டமாக நிப்பாட்டினாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எஸ்பெஷலி நம்ம சாருவை கொண்டாங்க பார்த்தீங்களா, அதனால் சுத்தமாக நாடகம் பிடிக்கல. சரியா? அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். வேறு உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம், இனி மண்டேலேருந்து இதயம் சீரியல் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பை. மண்டே பார்க்கலாமா?